பிரித்தானியாவின் லண்டனில் குடும்ப வன்முறை காரணமாக நகராட்சியிடம் உதவி கோரிய பெண்ணை ஆபத்தான கணவனிடம் காட்டிக் கொடுத்த நகரசபை அதிகாரிகள் தொடர்பில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. லண்டனின் பிரெண்ட் நகராட்சி குடும்ப வன்முறையினால் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவரின் பாதுகாப்பு தொடர்பான ரகசிய தகவல்களை அவரோடு வாழ்ந்த வன்முறையாளரிடமே பகிரப்பட்டுள்ளது. இதுகுறித்து விசாரணை நடத்திய உள்ளூராட்சி மற்றும் சமூக பாதுகாப்பு ஒம்புட்ஸ்மேன் நகராட்சி நிர்வாகத்தின் மெத்தன போக்கை கடுமையாக சாடியுள்ளார். எக்ஸ் என அடையாளமிடப்பட்ட அந்த பெண் செப்டம்பர் மாதம் 2023 தனது கணவரின் வன்முறையிலிருந்து தப்பிக்கவும் தனக்கும் தனது குழந்தைக்கும் அவசர தங்குமிடம் கோரியும் நகராட்சியை அணுகியுள்ளார். ஆனால் அதிகாரிகள் அந்த வன்முறையாளரையே தொடர்பு கொண்டு குறித்த பெண் வீட்டை விட்டு வெளியேறப் போகிறாரா என்பதை உறுதிப்படுத்தியுள்ளனர். குடும்ப வன்முறை முறைப்பாடுகள் வரும்போது எந்த சூழலிலும் குற்றம் சாட்டப்பட்டவரை அணுகக்கூடாது என்ற தெளிவான சட்ட விதிமுறை இருந்தும் பிரெண்ட் நகராட்சி அதனை மீறியுள்ளது. இது அந்த பெண்ணுக்கு பேரதிர்ச்சியையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தியுள்ளதாக ஒம்புட்ஸ்மேன் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வழங்கப்பட்ட தங்குமிடத்தில் சமையலறை பொதுவானதாக இருந்ததோடு குழந்தையுடன் தங்குவதற்கு அது பொருத்தமற்றதாக இருந்துள்ளது. இதனை நகராட்சி அதிகாரிகள் நீண்ட காலமாக கவனத்தில் கொள்ளவில்லை. 2024 ஏப்ரல் முதல் மே வரை அந்த பெண் நகராட்சியை தொடர்பு கொள்ள முயன்றும் அதிகாரிகள் பதிலளிக்கவில்லை. இறுதியில் பிப்ரவரி மாதம் 2025 தான் அந்த தங்குமிடம் தகுதியற்றது என்பதை நகராட்சி ஏற்றுக்கொண்டது. தகுதியற்ற இடத்தில் 2 வருடங்களுக்கு மேலாக அந்த பெண்ணும் குழந்தையும் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். இறுதியில் டிசம்பர் மாதம் 2025 தான் அவர்கள் அங்கிருந்து வெளியேறினர். இந்த வழக்கை விசாரித்த ஒம்புட்ஸ்மேன் பிரெண்ட் நகராட்சி தனது கடமையிலிருந்து தவறிவிட்டதாக தீர்ப்பளித்தார். தகவல்களை வன்முறையாளரிடம் கசியவிட்டமை, தகுதியற்ற தங்குமிடத்தில் நீண்டகாலம் தங்க வைத்தமை, முறையான தொடர்பாடல் இல்லாமை இவற்றிற்காக பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 8250 பவுண்டுகள் நஷ்ட ஈடாக வழங்கப்பட வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது.